ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம், மழை காலத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் என்றைக்குமே சாப்பாடு கொஞ்சமாவது மீதியாகும். அந்த சோறை வந்து நம்ம தண்ணி ஊற்றி தான் வைப்போம். அப்படி தண்ணி ஊற்றி வைக்கும் போது அந்த தண்ணி ஊற்றின சோறை வந்து நம்ம வந்து இந்த மழை காலத்தில் அப்படியே நம்மளால் சாப்பிட முடியாது. அப்படி இருக்கிற சோறை வந்து நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக சுட சுட ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே ஃப்ரெஷ்ஷான சோறு வந்து பழைய சோறுலேருந்து தான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ வாங்க ப்ரொசீஜராக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சோறுக்கு தேவையான அரிசி வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து பழைய சோறு கொஞ்சோண்டு வச்சுருக்கிறதுனால ஒரு 1/4 டம்ளர் போல் நீங்கள் அரிசியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய சோறு தான் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து முந்தின நாள் ஊற்றின தண்ணி ஊற்றி வச்ச சோறு இதில் உள்ள தண்ணியை நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம நல்ல தண்ணி ஊற்றி இதை வந்து லைட்டாக ஒரு அலசி எடுத்துக்கலாம் இந்த பழைய சோறை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் இல்லாமல் அந்த சோறு மட்டும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த சோறை வந்து நம்ம வந்து ஒரு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு அரிசி எடுத்துருக்கோம்ல, அதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு கப்புக்கு 2.5 கப் அந்த மாதிரி அரிசியோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போயே சேர்த்துடணும். நம்ம அரிசி மட்டும்தான் இதுக்குள்ளே போட்டிருக்கோம். இப்போயே நம்ம உள்ளே சேர்த்துடணும். சேர்த்து கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த பழைய சோறு எடுத்து மேலாப்பில் அப்படியே போட்டு விட்டுறணும். போட்டு அப்படியே கலக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த சோறு வந்து பழைய சோறு வந்து மேலாப்பிலே இருக்கிற போது நமக்கு வந்து அதுவும் நல்லா ஹீட் ஆகி நல்லா ஃப்ரெஷ்ஷான சோறாகவே நமக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா இது போல் லைட்டாக இருக்குது, கீழே வந்து அரிசி இருக்குது, மேலே வந்து சோறு இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக குக்கரை வந்து விசில் போட்டு மூடிடலாம். மூடிட்டு நம்ம நார்மலாக எப்பயும் சோறு வைக்கிற மாதிரி நம்ம வந்து 2 விசில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பரான சோறு வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து மேலே இருந்த அந்த பழைய சோறு அதுவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷான சோறாகவே கிடச்சிருச்சு. இனிமேல் நம்ம வந்து என்ன நம்ம செய்யணும்னு நினச்சோமோ அதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழம்பு ஊற்றி சாப்பிட்னாலுமே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதை பேக் பண்ணுறதுக்குமே நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 6 hours 7 hours வரைக்கும் நம்ம நார்மலாக ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு எப்படி ஆக்குமோ அதே போல நமக்கு இருக்கும், ஒன்றுமே ஆகாது. இதே போல் நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.